தற்போதைய அண்மை செய்தி, வாகா எல்லையை மூடுவதாக பாகிஸ்தான் அரசு அறிவித்திருக்கிறது. அதனை தற்போது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் துப்பாக்கிச் சூட்டை அடுத்து இந்தியா அட்டாரி வாகா எல்லையை மூடிய நிலையில் தற்பொழுது பாகிஸ்தான் அரசு வாகா எல்லையை மூடுவதாக அறிவித்திருக்கிறது. இதனை நாம் தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வாகா எல்லையை மூடுவதாக பாகிஸ்தான் அரசு அறிவித்திருக்கிறது. அட்டாரி எல்லையை மூடுவதாக இந்திய அரசு நேற்று அறிவித்த நிலையில் இன்று வாகா எல்லையை மூடுவதாக பாகிஸ்தான் அரசு அறிவித்திருக்கிறது. இதனை நாம் தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். யோகேஸ்வரன், இந்த பகல்காம் துப்பாக்கிச் சூட்டை அடுத்து இந்தியா நேற்று அட்டாரி எல்லையை மூடுவதாக அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது பாகிஸ்தான் அரசும் வாகா எல்லையை மூடுவதாக அறிவித்திருக்கிறது. இனி என்ன நடக்கப் போகிறது? விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. சிகாமணி, இதற்கு முன்பு நம்ம ஒரு செய்தியை பார்க்கும்போது கூட நான் ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருப்பேன். பாகிஸ்தானுடைய தேசிய பாதுகாப்பு குழு கூட்டம் இஸ்லாமாபாத்ல அந்நாட்டினுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தலைமையில் நடைபெற்று முடிந்தது அப்படின்னு. அந்த தகவல்களை பதிவு செஞ்ச சில நிமிடங்களுக்கு பிறகாக பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வ ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த செய்தி குறிப்புல முக்கியமான ஒரு 4 முடிவுகளை பாகிஸ்தான் அரசு எடுத்திருக்கு அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. அதை முழுமையா படித்து பார்க்கும் போது முதல்ல முடிவு என்ன அப்படின்னா, 2 விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இந்திய அரசோடு ஒப்பிட்டு பாகிஸ்தான் அரசு எடுத்திருக்கக்கூடிய முடிவு. நேற்று இந்திய அரசு எடுத்த முடிவுல பாகிஸ்தான் இந்திய எல்லை பகுதியான இந்தியாவோடு இருக்கக்கூடிய எல்லை பகுதியான அட்டாரி எல்லையை இந்திய அரசு மூடுது அப்படின்னு சொல்லி நேற்று இந்திய அரசு அறிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில பாகிஸ்தான் அரசு வாகா எல்லையை மூடுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இது அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான். இந்திய பாகிஸ்தான் எல்லை என்பது பஞ்சாப் மாநிலத்துல வாகா அட்டாரி எல்லை என்று சொல்வார்கள். வாகா என்பது பாகிஸ்தானுக்கு சொந்தம், அட்டாரி என்பது இந்தியாவிற்கு சொந்தம். அந்த 2 கேட்டுக்கு பேர் தான் அது. அந்த குறிப்பிட்ட பகுதிகளை ஒவ்வொரு நாடுகளும் சொந்தம் கொண்டாடுகிறார்கள். அதுல நேற்று நம்ம அட்டாரி எல்லையை மூடின நிலையில இன்னைக்கு வாகா எல்லையை பாகிஸ்தான் மூடுவதாகவும் இது உடனடியாக அமலுக்கு வருவதாக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. 2வது விஷயம், இந்தியர்களுக்கு சார்க் அடிப்படையில விசா வழங்குவதை உடனடியாக நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவை பாகிஸ்தான்ல அந்நாட்டினுடைய பிரதமர் தலைமையில நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்துல முடிவு செய்திருப்பதா அந்நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்காங்க. 3வது, பாகிஸ்தான்ல இஸ்லாமாபாத், கராச்சி உள்ளிட்ட இடங்கள்ல இந்திய தூதரகங்கள் செயல்பட்டு வருது. இதுல இந்தியாவிற்கான தலைமை தூதரகம் என்பது இஸ்லாமாபாத்ல இருக்கக்கூடிய நிலையில இஸ்லாமாபாத்ல இருக்கக்கூடிய இந்திய தூதரகங்கள்ல பணி செய்யக்கூடிய இந்திய பணியாளர்களுடைய எண்ணிக்கையை 30 குறைக்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவையும் பாகிஸ்தான் அரசு எடுத்திருப்பதாக அந்த செய்தி குறிப்புல தெரிந்து கொள்ள முடிகிறது. நேற்றைய தினம் இந்திய அரசும் கூட டெல்லியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்துல பணியாற்றக்கூடிய அனைத்து பணியாளர்களுமே உடனடியாக அவர்களுடைய நாட்டிற்கு திரும்புங்கள் என்ற ஒரு உத்தரவை எல்லாம் பிறப்பித்திருந்தார்கள். அதற்கு எதிர் உத்தரவாக தான் தற்போது பாகிஸ்தான் அரசும் இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகங்கள்ல பணியாற்றக்கூடிய பணியாளர்களுடைய எண்ணிக்கையை 30 குறைத்திருப்பதாக எடுத்திருக்கிறார்கள். 4வது, இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கிறோம். இந்த தடை உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருது. இப்ப இந்தியால எத்தனையோ சர்வதேச விமான நிலையங்கள் இருக்கு. இந்த சர்வதேச விமான நிலையங்களுக்கு சர்வதேச நாடுகள்ல இருந்து விமானங்கள் வருது. அப்போ அத்தனை விமானங்களுமே பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்த தடையா அப்படின்னு இந்த செய்தியை பார்க்கிறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? அப்படித்தான் இல்ல. பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் இந்தியாவிற்கு சொந்தமான விமானங்கள் அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இயக்கக்கூடிய விமானங்கள் மட்டுமே பாகிஸ்தானுடைய வான்வெளியை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு அமெரிக்காவுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து டெல்லிக்கு ஒரு விமானம் வருது அப்படின்னா அவங்க பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. ஒருவேளை ஏர் இந்தியா விமானம் இந்தியாவிற்கு சொந்தமானது, ஏர் இந்தியா விமானம் அதே டெல்லியில இருந்து அமெரிக்காவிற்கு புறப்படும் போது அவங்க பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்த முடியாது அப்படின்றத பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய செய்தி குறிப்பின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. 5வது முக்கியமான முடிவு பாகிஸ்தான் எடுத்திருப்பது, இந்தியாவின் உடனான வர்த்தகத்தை நாங்கள் உடனடியாக முறித்துக் கொள்கிறோம். பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கோ அல்லது இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கோ எந்த வர்த்தகமும் நடைபெறாது. இது நேரடி வர்த்தகம் மட்டுமல்ல, மறைமுக வர்த்தகமும் கூட அப்படின்றத பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. என்ன மறைமுக வர்த்தகம்னா, 3வது நாடுகள், அதாவது 3rd கண்ட்ரி என்று ஆங்கிலத்தில் அழைப்பாங்க. 3வது நாடுகள் இப்ப சீனால இருந்து ஒரு சரக்கு பொருளை இந்தியாவில் இறக்குமதி பண்ணி இந்தியாவில இருந்து அதை பாகிஸ்தானுக்கு கொண்டுட்டு போறதுக்கு இனிமேல் அனுமதி கிடையாது. சீனால இருந்து இறக்குமதி பண்றாங்கன்னா அது நேர பாகிஸ்தான்ல தான் இறக்குமதி பண்ணணும். 3வது நாடுகள் இந்தியாவை பயன்படுத்தி பாகிஸ்தானுக்கு எந்த இறக்குமதியும் செய்யக்கூடாது அப்படின்ற முடிவையும்
பாகிஸ்தான் அரசு எடுத்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய செய்திக்குறிப்புல தெரிவிச்சிருக்காங்க. இந்த முக்கியமான 5 முடிவுகளை பாகிஸ்தானுடைய பிரதமர் தலைமையில் நடைபெற்ற அந்நாட்டுக்கான உயர்மட்ட குழு கூட்டத்துல எடுத்திருப்பதாக பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாகவே தெரிவித்திருக்காங்க. சிகாமணி, விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.